ஐயோ, அந்த படுபாவி பசங்க அம்மாவை எப்படி அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. கண்ணாடி குடுவைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கலாம், இல்ல கல்லா மாத்தி கூட உட்கார வச்சிருக்கலாம். எப்படி வச்சிருக்காங்களோ தெரியலையே. அம்மாவா? ஆமா. உன் பேர் என்ன? மூசா. மூசாவா? நீ பொய் சொல்ற. நீ மூசாவும் இல்ல, அவங்க உனக்கு அம்மாவும் இல்ல. நீயே அவங்க கிட்ட கேட்டு பாரு, அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. அவங்க பேச மாட்டாங்க, அவங்க சிலையாயிட்டாங்க. அம்மா, நான் மூசா வந்திருக்கேம்மா. அம்மா. ஏய், மூசா மூசா நாடகம் ஆடுற. மூசா எப்பவோ செத்து போயிட்டான். நீ மூசாங்கிறது உண்மையா இருந்தா, அவங்க தான் உன் அம்மாங்கிறது உண்மையா இருந்தா, உன் பாட்டியும் அப்பாவும் இங்கதான் இருக்காங்க. என்ன? எல்லாருமே இங்கதான் இருக்காங்களா? அம்மா மட்டும்தான் இங்க இருக்காங்க, மத்தவங்க எங்க? முதல்ல உங்க அம்மாவை கண்டுபிடி. நீ சரியா கண்டுபிடிச்சு சொல்லிட்டா உங்க அப்பாவும் பாட்டியும் இருக்கிற இடத்த உனக்கு காட்டுறேன். என்னோட அம்மா இவங்கதான். இந்த 10ல 1 அசல், 9 நகர். இதுல உண்மையான உங்க அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டா அப்புறம் உங்க பாட்டியையும் அப்பாவையும் நான் காட்டுறேன். என்னுடைய அம்மா. மூசா, அம்மாவோட நிலைமைய பாத்தியாப்பா? நீதான் அம்மாவை காப்பாத்தணும். மூசா, நான் மட்டும் இல்ல, உங்க அப்பாவும் பாட்டியும் இங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்களையும் சேர்த்து காப்பாத்தி கூட்டிட்டு போறது உன் கையில தான் இருக்கு. அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. நான் இங்க வந்திருக்கிறதே உங்க எல்லாரையுமே காப்பாத்தி அழைச்சிட்டு போகுதாம்மா. என்ன ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை மூசா சாகலையா? அப்படி சாகலனா முதல்ல இவனைத்தான் சாகடிக்கணும். நீ சொன்னபடியே நான் என்னோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இப்பவே உங்க அப்பாவும் பாட்டி இருக்கிற இடத்த காட்டுறவா? அங்கேயும் என்னுடைய உண்மையான அப்பாவையும் பாட்டியும் காமிச்சிட்டா எல்லாரையுமே என் கூட அனுப்பி வச்சிருவல்ல? அதுதான் முடியாது. ஏன்? ஏன்னா பூதலோக சட்டத்திட்டங்கள் அதுக்கு ஒத்துக்காது. என் கூட மரண விளையாட்டு விளையாடி என்ன ஜெயிச்சாதான் அந்த 3 பேரையும் உன் கூட அனுப்பி வைக்க முடியும். சரி, மரண விளையாட்டுக்கு நான் தயார். பொறு. அந்த மரண விளையாட்டுல நீ தோத்துட்டினா உனக்கு மரணம் நிச்சயம். நல்லா யோசிச்சு சொல்லு. சரி, வா விளையாடலாம். வா என் கூட. பாட்டி எங்க? பாட்டி பூ வாங்க போயிருக்காங்கம்மா. சுண்டல் பாத்திரம் காலியா இருக்கே, அவங்க சுண்டல் செய்யலையா? செஞ்சாங்க மம்மி. செஞ்சு இந்த பாத்திரத்துல தான் கொண்டு வந்து வச்சாங்க, நான் பார்த்தேன். இங்க வெறும் பாத்திரம் தான் வச்சிருக்காங்க. அறிவே இல்ல உங்க பாட்டிக்கு. இப்ப பூஜைக்கு எல்லாரும் வருவாங்களே, என்ன பண்றதுனே தெரியல.
உங்க பாட்டிக்கு வாய் தான் நீளம், செயல்ல அவங்க ஜீரோ. முக்கியமான காரியம் எதையும் அவங்கள நம்பி ஒப்படைக்கவே முடியாது. கௌரி, நீ விளக்குல எல்லாம் திரிய ஏத்து, நான் இதை வந்துடுறேன். மீனா, நீ அந்த விளக்கெல்லாம் ஏத்து, நான் இங்கே ஏத்து. பிள்ளைங்களா, என்ன பண்றீங்க? விளக்கேத்துறீங்களா? ஆமா பாட்டி. எல்லாத்தையும் ஒழுங்கா ஏத்தணும். என்ன என்னது இது? நிறைய ஐட்டம் குறையுதே. பூஜைக்கு வர்றவங்களுக்கு வெத்தலை பாக்கு குங்குமம் கொடுக்கணும். இதெல்லாம் கவனிக்காம கனகு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? கனகு, கனகு. அத்தை, இந்தாங்க. என்னதுமா? திராட்சை, வாழைப்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி. நீதாம்மா பொறுப்பா மார்க்கெட்டுக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. இந்த கனகு வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு ஒரு வேலையும் உருப்படியா கவனிக்கல. யாரு ஒரு வேலையை கூட உருப்படியா செய்யல? நானா இல்ல நீங்களா? பூ வாங்குறதா இப்ப உங்களுக்கு முக்கியமா போச்சா? அதுக்கு கௌதம் இருக்கா. சுண்டல் நீங்க செஞ்சிருந்தா இப்ப பூஜையை ஆரம்பிச்சிருக்கலாம்ல. கடைசி நேரத்துல நான் அவசர அவசரமா சுண்டலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத்தனைக்கும் மத்தியானம் நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? சுண்டல் செய்யறது என் வேலைன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொன்னேன். சொன்ன மாதிரி செஞ்சு வச்சுட்டு தானே பூ வாங்க போனேன். இப்ப என்னமோ புது கதை சொல்ற? அநியாயமா போய் சொல்லாதீங்க அத்தை. நீங்க சுண்டலே செய்யல. ஐயோ, ஏமா நீ நல்லா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? அதத்தான் உங்ககிட்ட கேக்குறேன். சுண்டல் செஞ்சேன்னு போய் சொல்றதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு உங்களுக்கு? உமா, இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் ஆகல, உங்களுக்கு தான் மர காய்ந்து போச்சு. அக்கா அக்கா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்களே, தப்பு இல்லையா? என்னடி பெருசா அத்தைக்கு வக்காலத்து வாங்குறியா? இத்தனை வயசாயும் நான் கூசாம போய் சொல்றாங்களே, அது உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு கேளுடி. ஐயோ, அத்தை போய் பேசல. பூஜைக்கு வைக்கிறதுக்கு 3 பழம் வேணும்னு என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதை நான் வாங்கிட்டு வர கிளம்பும்போது அத்தை கிச்சன்ல சுண்டல் தாளிச்சிட்டு இருந்ததை என் கண்ணால பார்த்தேன். அந்த வாசனை கூட இன்னும் போயிருக்காதக்கா. ஓ, அப்போ மாமியார் மருமகளும் கூட்டு சேர்ந்து ஒரு திட்டத்தோட என்ன மிரட்டுறீங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கங்க, பொய்ங்கிறது ஒரு நீர் குமிழி, பொசுக்கிற வெடிச்சிரும். இப்ப பசங்களை சாட்சிக்கு வச்சு நீங்க பேசுறது பொய்ன்னு நிரூபிக்க முடியும். தேவையில்லாம அவமானப்படாதீங்க. இந்த விஷயத்தை இதோட தூக்கி போட்டுட்டு வந்து உட்காருங்க. பூஜையை நல்ல விதமா முடிச்சிடலாம். இவ என்ன எண்ணத்துல இப்படி எல்லாம் பேசுறான்னு தெரியல. இதுல ஏதோ விஷயம் இருக்கு. நமக்கு எல்லாமே தெரிஞ்சாகும். உமா, இப்பவே கோதண்டத்துக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லணும். போ. போங்க, நானும் போன் பண்றேன். மீனா கிட்ட கொடுத்துட்டு வா. உங்க சித்தி பூஜையில கலந்துக்காம போனதோட அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. நாமளும் அப்படியே கண்டுக்காம போனா அப்புறம் சுண்டல் கூட கொடுக்காம போயிட்டான்னு நமக்கு பொல்லாப்பு வந்துரும். இத கொண்டு போய் கொடுத்துட்டு வா. மீனா, மீனா, இந்தா சுண்டல் எடுத்துக்கோ. பூஜை முடிஞ்சிருச்சு, அம்மா கொடுத்து விட்டாங்க. ஏய், அத வாங்காத கூட. பூஜை பண்ணும்போது சண்டை இழுத்துட்டு நிம்மதியா பூஜை பண்ண விடாம இப்ப சுண்டல் என்ன வேண்டியிருக்கு? போ போய் சொல்லு, சித்தி சுண்டல் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு. வாடி. கௌதம், இந்தா நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி இல்ல, அவங்க கிட்ட கொடுத்துட்டு வா. சரிம்மா. மம்மி, சித்தி இந்த சுண்டல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் உங்க பாட்டி பண்ற வேலை. சரி,
பரவாயில்ல, இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வா. ம்? கடவுளே, மிச்ச நாள் இருக்கிற இந்த கொலு பூஜை எப்படிதான் நடந்து முடிய போகுதோ. நண்பர்களே நண்பர்களே, பாலும் வந்திருக்கேன். சொல்லுங்க எஜமா, நாங்க என்ன செய்யணும்? மத்தவங்க கண்ணுக்கு வேணா உங்க உருவம் தெரியாம இருக்கலாம், ஆனா எங்க கண்ணுக்கு உங்க உருவம் பளிச்சுன்னு தெரியுது. ஆமா எஜமா, இவன் சொல்றது 100க்கு 100 உண்மை. ஐனோ நாயோட கண்ணுக்கு பேய் கூட தெரியும்வாங்க, உங்க கண்ணுக்கு நான் தெரியாம போவேனா? அமைதி 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 அமைதி. தூங்குறவங்க எழுந்துக்க போறாங்க. அதுவும் உண்மைதான். ஏற்கனவே உள்நாட்டு குழப்பத்துல எல்லாரும் தூங்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லதுதான். ஓகே ஓகே, நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? இந்த குடும்பத்தோட சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். ஓகே, நான் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு எஜமா. ஏறக்குறைய யாருக்குமே நிம்மதி இல்ல. நாங்க 2 பேரும் பாட்டி செஞ்ச சுண்டலை தின்னு முடிச்சிட்டோம்ல. ஆமா, அப்ப தொடங்குன மாமியார் மருமக சண்டை நேரம் ஆக ஆக அண்ணனையும் தம்பியோடைய குடும்பம் 2ஐயும் பிரிக்கிற அளவுல கொண்டு போய் நிறுத்திடுச்சு. பிரிக்கிற அளவுக்கு தானே போச்சு. பிரிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? அதுதான் எனக்கு வேணும். அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை எஜமா. என்ன? கௌதமோட சித்தி உமா இருக்கால்ல? ஆமா இருக்கா. அவளை கௌதம் அம்மாவுக்கு எதிராக தூண்டி விட்டா போதும், குடும்பம் 2 ஆயிடும். வெரி குட் வெரி குட், இதான் எனக்கு வேணும். உடனே செஞ்சு முடிங்க. சரி எஜமா. நான் ஒரு மந்திரத்தை சொல்றேன், அதை கவனமா கேட்டுக்கிட்டு பெட்ரூம்ல படுத்து இருக்கிற உமா காதுல போய் ஓதிட்டு வந்துருங்க. குழப்பம் பெருக்கி குடும்பம் நடு தெருவுக்கு வந்துடும். மந்திரத்தை சொல்லுங்க, பட்டுன்னு ஓதிட்டு வந்துடுறோம். 2 பேரும் காது கொடுங்க. யாம் நோக்கும் காலம் உன்னுள்ளம் அதிரும், பின் கோபம் கொள்வாய், அவளிடம் சண்டை செய்வாய், நடக்கும் நடக்கும் சடுதியில் நடக்கும். சரியா ஓதிடுவீங்கல்ல? உமாவோட 2 காதுலயும் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னு அட்டகாசமா ஓதிடுவோம். சரி, அப்ப நான் வரேன். கரெக்டா முடிச்சிடுங்க. சரி எஜமா. யாம் நோக்கும் காலம் உன் உள்ளம் அதிரும், பின் கோபம் கொள்வாய், அவளிடம் சண்டை செய்வாய், நடக்கும் நடக்கும் சடுதியில் இது சடுதியில் நடக்கும். பெரியம்மா பசிக்குது. என்னம்மா இது? எந்திரிச்ச உடனே பசிக்குதுன்னு சொல்ற? ராத்திரி சாப்பிடலையா? இல்ல பெரியம்மா, அம்மா தூங்க சொன்னாங்க, நானும் தூங்கிட்டேன். அப்படியா? நான் நைட்டு உனக்காக சுண்டல் கொடுத்து அனுப்பிச்சேன். உங்க அம்மா தான் வேணாம்னு சொல்லிட்டா, அதை அப்படியே வச்சிருக்கேன். சாப்பிடுறியா? ம். ஏய், என்னடி சாப்பிடுற? தெரியல, சுண்டல் சாப்பிடுறேன், பெரியம்மா கொடுத்தாங்க. இந்த ஊசி போன சுண்டல நல்லா சப்பு கொட்டி வேற சாப்பிடு. நேத்து வச்ச சுண்டல் சாப்பிட ஏன் போட்டு தான் கிடைச்சாளா? இந்த வீட்ல இன்னும் 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? அதுக்கே இவ்ளோ கோவப்படுற? நான் அவளுக்கு கொடுத்தது சுண்டல், விஷம் இல்ல. அதுவும் கொலுவுக்கு படிச்ச சுண்டல். காலையில
காலங்காத்தால குழந்தைக்கு சுண்டல் தான் கொடுப்பாங்களா? அதுவும் ஊசி போன சுண்டல். மறுபடியும் ஊசி போன சுண்டல்னு சுட்டி காட்டாத ஆமா. ஃப்ரிட்ஜ்ல இருந்து தானே எடுத்து கொடுத்தேன். பசின்னு வந்து நின்னா சட்டுன்னு கொடுக்க எதுவும் இல்ல. இனிமே தானே டிஃபன் செய்யணும். ஏன் பசின்னு வந்த குழந்தைக்கு ஒரு கிளாஸ் பால் ஆத்தி கொடுத்தா உங்க சொத்தனை குறைஞ்சா போயிடும்? உமா, நீ ரொம்ப தப்பா பேசுற. இந்த சாதாரண விஷயத்துக்கு ஏன் சொத்துக்கத்தில் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? விட்டா இப்பவே சொத்தை பிரிக்கணும்னு சொல்லிடுவ போல இருக்க. ஏன் எனக்கு சொத்தை பிரிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? உங்களுக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கும் இருக்கு. தேவைப்பட்டா கேக்குறதுக்கு தயங்கவும் மாட்டேன். ஓ, இவ்வளவு தூரம் துணிஞ்சிட்டியா? இனிமே நான் அமைதியா இருக்கிறது தப்பு. ரெண்டுல ஒண்ணு பார்த்துதான் ஆகணும். அதை பார்த்துட்டு நான் ஒன்னும் சும்மா இருக்க மாட்டேன். அதே சமயம் உங்களை மாதிரி என்ன போய் வேணா சொல்லி எதையும் சாதிக்கிறதுக்கு துணியவும் மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா ஒண்ணு என்ன அப்படி வளர்க்கல. நிறுத்திரி ராஸ்க. பிறப்பு வளர்ப்ப பத்தி என்ன மட்டம் தட்டி பேசுற நான் பொல்லாதவளாயிடுவேன். ஏய் நிறுத்தடி. ஏன் முன்னாடி கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உமா பக்கம் எப்பவுமே தப்பு இருக்காது. ஆமாமா, எப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு எதிரா சரி செய்ய ஆரம்பிச்சீங்களோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் எது செஞ்சாலும் குத்தம், இவ எது செஞ்சாலும் சுத்தம். ஆனா நியாயம் எப்பவும் நல்லவங்க பக்கம் தான் நிக்கும். அதை நீங்க ரெண்டு பேரும் மறந்துடாதீங்க. இதோட நிறுத்திக்கங்க. இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். பின்ன எப்படி பாப்பேன்னு சொல்லடி, நானும் பாத்துறேன். என்ன நானும் பார்த்துட்டேன். ஏமா காலங்காத்தால அவ வாயில போய் விடுற? அப்பா அம்மா வளர்த்திருந்தா பாசம்னா என்னன்னு தெரியும். இதான் அப்பா அம்மா இல்லாம அனாதையா வளர்த்திருக்க. அது அப்படித்தான் இருக்கும். அதுகிட்ட போய் நீ வச்சுக்கிறியே. இந்த பார், கோதண்டம் வந்ததும் எல்லா விஷயத்தையும் அவங்கிட்ட சொல்லி இவ திமிர அடக்கலாம். நீ கவலைப்படாத. எனக்குன்னு வந்து வாச்சிருக்குது பாரு, குடும்பத்தை கெடுக்கிற கோடாலி மாதிரி. போ, இன்னைக்கு நீயா அவளான்னு பாத்துருவோம்.